வணக்கம். கல்யாணம் சரியில்ல. மகாலட்சுமி வந்து ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுது. அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் சூர்யாவுக்கு ஃபோன் வருது. வக்கீல் ஆஃபீஸில் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டாருன்ட்டு அவங்க கிளம்புறாங்க ஆஃபீஸ்க்கு. இந்த நேரத்தில் மகாலட்சுமி இவங்க 2 பேருமே போயிட்டுருக்கும்போது அங்கே ஸ்வேதாவோட ஃபோன் கீழே வந்துட்டுன்ட்டு அவங்க ஃபோன் எடுக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த பக்கமாக வண்டி மகாலட்சுமி கிராஸ் பண்ணி போகிறத இவர் மட்டும்தான் இருக்கிறத வண்டியில் பார்க்குறாங்க. இவங்க கூப்பிட்றாங்க. அவர் கவனிக்காமலே போய்ட்றாரு. அதுக்கப்புறமா இவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னுட்டு. இவரும் நான் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன்ட்டு. அப்போ இவங்க கேட்குறாங்க மகாலட்சுமி அண்ணிட்டு. ஆமான்ட்டு இவங்க வந்துட்டு வக்கீல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஆஃபீஸில். அந்த நேரத்தில் அவங்க ஒரு கேஸ் விஷயமா டைவர்ஸ் விஷயமா பேசுகிறாங்க. இந்த நேரத்தில் மகாலட்சுமி உள்ளே வராங்க. இவங்க உள்ளே வர நேரத்தில் வக்கீல் வெளியில் போகிறாரு. இவங்க வக்கீலை கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. ரூம் கிட்ட வந்தாக்கா உள்ள ஸ்வேதாவும் சூர்யாவும் பேசிக்கிட்டு இருக்குது. லேடிஸ் குரல் கேட்குதுன்ட்டு இவங்க வாபஸ் வந்து வெளியில் உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறமா சூர்யாவும் ஸ்வேதாவும் வெளியில் வராங்க. இவங்கள வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வெளியில் வராரு. இதை மகாலட்சுமி கவனிக்கிறாங்க. இவர் மகாலட்சுமி பார்க்கல. இவர் ஸ்வேதாவை கூட்டிகிட்டு வந்து வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளே வந்தாக்கா அங்கே மகாலட்சுமி இருக்காங்க. இவர் ஷாக் ஆகுறாரு. இவங்க அப்படியே அமைதியாக வந்து நிற்கிறாங்க. இதே நேரத்தில் வீட்டில் ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க பாட்டிக்கிட்டேயும் ராஜலட்சுமிக்கிட்டேயும், பாட்டி எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல பாட்டி, இந்த வீட்டில் என்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க, இந்த வீட்டில் இருந்து நான் கஷ்டப்படுறதோட நான் வீட்டுக்கே போகிறேன்றாங்க. அதை கேட்டு பாட்டி ஷாக் ஆகுறாங்க. ஏமா அப்படி பேசுகிறேன்னிட்டு. இதே நேரத்தில் சித்ரா வந்து கேட்குறாங்க, நாங்கள் உங்களுக்கு ஒழுங்காக தானே கவனிச்சிட்டு இருக்கோம், நீ எதுக்காக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, எப்படி பேசிக்கிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. பாருங்க பாட்டி, உங்கள் எதிர்க்கு ஒரு மாதிரி பேசுகிறாங்க, தனியாக இருந்தால் ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்ட்டு. அதை கேட்டு சித்ராவை ராஜலட்சுமி பாட்டியும் திட்டுறாங்க. அவளுக்கு ஒழுங்காக கவனிச்சிக்க மாட்டேன் ஒரு மருமகனிட்டு. அதுக்கு நான் நல்லா தான் கவனிச்சிக்கிறேன்றாங்க. அதுக்கப்புறம் அவள் ஜூஸ் கேட்குறா, அது கூட நீ பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. உனக்கு ஜூஸ் தானே வேணும்ன்ட்டு இவங்க போயிட்டு ஜூஸ் போட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. 2 எடுத்து வந்து வைக்கிறாங்க. அப்போது இதுக்கு மேலே ஏதாவது ஒன்றுனா நீ என்கிட்ட சொல்லுமா, அந்த மாதிரி வீட்டுக்கெலாம் போகிறேன்னு சொல்லாதேன்னுட்டு அவங்க 2 பேரும் எழுந்து போய்ட்றாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்னை ஒழுங்காக கவனிச்சிக்கிட்ட எதுக்காக பாட்டிக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்ட்டு பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. இவங்க புரியாமல் மொழிக்கிறாங்க. நீங்கள் அனாமிகாவுக்கு சீண்டி விட்டுட்டு இருந்தீங்களே, சிண்டு முடிச்சிக்கிறீங்களே, அதெல்லாம் நான் பார்த்தேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா நீங்கள் என்னோடய ஆட்டத்தை பார்ப்பீங்கன்ட்டு இவங்க அவங்களுக்கு திட்டி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க உள்ளே வராங்க. வந்தாக்கா கௌதம் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க வரதை பார்த்துட்டு அவர் எழுந்து உட்காராரு. உங்கள் அம்மாவுக்கும் நீங்களும் ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் இப்படியே பண்ணிங்கனாக்கா நான் சும்மா இருக்க மாட்டேன்ட்டு இவங்க திட்டிட்டு போகிறாங்க. அவர் ஷாக் ஆகிறார். இதே நேரத்தில் விஜய் பிரபாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவங்க எடுக்க மாட்டுறாங்க. ஃபோன் இவன் எடுக்க மாட்டாளன்ட்டு இவர் யோசனை பண்ணி நின்றுட்டுருக்காரு. அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க அனாமிகா. யாருக்கு ஃபோன் பண்ணிங்கன்ட்டு. பிரபாவுக்கு தான், ப்ரோவுக்கு தான்ட்டு இவர் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிடும், இதுக்கு மேலே அவங்ககிட்ட நீங்கள் பழக்க வச்சுக்கூடாது, எங்களை பற்றி தெரிஞ்சுக்கூடான்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கணும்போது, ஆமாம் கல்யாணத்துக்கு முன்னால் வேறு தான், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேறு தான், இதுக்கு மேலே நீங்கள் அவங்ககிட்ட பழக்க வச்சுக்காதீங்க, பேசாதீங்க, அப்புறம் நமக்குள்ளே பிரச்சனை வரும்ன்ட்டு இவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இவர் ஷாக் ஆகுறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.